Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, your fooding destiny. இன்னைக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரெசிபி. எல்லா வீடியோ ஸ்டார்டிங்லையும் ஃபென்டாஸ்டிக் ரெசிபின்னு தான் சொல்லி ஆரம்பிப்பீங்க. அப்படி தானே நினைக்கிறீங்க? இந்த ரெசிபியை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்களே ஃபென்டாஸ்டிக் ரெசிபின்னு கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ ட்ரஸ்ட் மீ, ஈஸி பீஸி அண்ட் டேஸ்டியான காடை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இந்த காடை குழம்பு செய்கிறதுக்கு நான் 4 காடை வாங்கியிருக்கேன். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணது. நல்லா மஞ்சத்தூள் போட்டு 4 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த காடை குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகா. மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், அவ்வளோதான். இப்போ வாங்க காடை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி செக்கில் ஆட்டின கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடலெண்ணெய் இல்லைனா நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரீஃபைண்ட் ஆயிலில் சமைக்கிறத விட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்கான்னு எல்லாத்தையும் போடாமல் 2 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்க 25 to 30 சின்ன வெங்காயத்தை சேர்த்து கூடவே காரத்துக்கு 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கு அப்புறமா 3 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுத அள்ளி சேர்த்துக்கோங்க. இதுவும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ரெசிபிக்கு கடலெண்ணெயை கொஞ்சம் தூக்கலாக ஊற்றி எல்லாத்தையும் வதக்கும் போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதை சேர்த்து வதக்கிட்டு இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லித்தூள் சேர்த்து இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நிதானமாக செய்யுங்க. குழம்பு கண்டிப்பாக நல்லா வரும். இந்த மசாலா பொருட்கள் எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கி பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ கழுவி மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையும் இது கூட சேர்த்து இந்த மசாலாவோடவே நல்லா பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் ஊற்றாமல் வேக விடலாம். ஸோ தட் இந்த மசாலாவோட ஸ்பைசினஸ் எல்லாமே இந்த காடையிலையும் இந்த காடையோட ஃப்ளேவர் எல்லாமே இந்த மசாலாலையும் நல்லா இன்ஃபியூஸ் ஆகும். ரொம்ப நேரம்லாம் கிடையாது, வெறும் 2 நிமிஷம் தான். லைட்டாக சுறுசுறுன்னு வரும்போதே இந்த காடை குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த உப்பு கரையிறதுக்காக லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்து ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிருங்க. மூடி வச்ச 2-3 நிமிஷத்துலேயே நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஒரு 1.5 பத்த தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி பிளெண்டரில் போட்டு நல்லா ஃபைனாக தேங்காய் பால் மாதிரி அரைச்சி ஃபில்டர் எதுவும் பண்ணாமல் இது கூட சேர்த்துக்கிறேன். இதில் தேங்காவை தவிர வேறு எதுவுமே சேர்க்கல. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்புக்குலாம் சேர்க்குற மாதிரி தேங்காவை அதிகமாக சேர்த்துறாதீங்க. இப்போ மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டிங்கன்னா உங்கள் வீடு ஃபுல்லாக கம்மன்னு ஒரு வாசம் அடிக்கும். காடை குழம்பே நான் ரெடி ஆகிட்டேன் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் என்ன, எண்ணெய் மேலே மிதக்க ரெடியான உங்கள் காடை குழம்பு சுடுசோரில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட வேண்டியதான். பிராய்லர் சிக்கன் வாங்கி குழம்பு வைக்கிறீங்களா? அதில் என்னங்க டேஸ்ட் இருக்குது? உடம்புக்கு கூட அது நல்லது கிடையாது. ஒரு நாள் சிக்கன் வாங்கணும்னு நினைக்கிற அன்னைக்கு சிக்கனை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த காடை வாங்கி இப்படி குழம்பு வச்சு செஞ்சு பாருங்க. அப்புறம் சிக்கன் குழம்பா, இந்த காடை குழம்பு கிட்ட கூட வர முடியாதுன்னு நீங்களே சொல்வீங்க. அப்புறம் காடையை வாங்கி வச்சுட்டு மிளகு அரைக்கிறதா, சீரகம் வறுக்கிறதா, காஞ்ச மிளகா கிள்றதான்னு இல்லாமல் இப்படி செஞ்சு பாருங்க. விதவிதமாக மசாலாவை வறுத்து அரைச்சி செஞ்சதான் டேஸ்ட்டுன்னு யார் சொன்னா? இப்படி செஞ்சு பாருங்க, டேஸ்ட் தன்னால் வரும். என்னோட ஃபேவரட் ரெசிபியை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் ஷீருஸ் டைனிங்கை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ நான் போகிற வீடியோஸ் எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இனிமேல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Shiru's Dining, your fooding destiny. Bye guys.